அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக்கோட இந்திய அரசியல் அமைப்பு. இது ரொம்ப முக்கியமான பகுதி. அறிமுகம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியல் அமைப்பு என்பதாகும். அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி ஆகும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி என்பது அரசியலமைப்பாகும். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் USA-யில் தோன்றியது. அரசியலமைப்பின் அவசியம். அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஓர் அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு எதால் உருவாக்கப்பட்டனா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 மற்றும் பலுச்சிஸ்தானின் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். இந்திய அரசியல் நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர்கள் 389. மாகாண பிரதிநிதிகள் 292, 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர், பலுச்சிஸ்தான் சார்பில் 1. ஆக மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. 1946 டிசம்பர் 9. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததைத் தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சச்சிதானந்த சின்ஹாங்கிறவங்க தற்காலிகமாக தான் இருந்தாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராகவும், HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடர் எவ்வளோ நாள் நடைபெற்றதுன்னா 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. எவ்வளோ திருத்தம் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 2473. அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னா BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். டாக்டர் BR அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இது எழுதின உடனே பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் விவாதிக்கிறாங்க இதை பற்றி. இறுதியாக இவங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பலரால் விவாதிக்கப்பட்டு ஃபைனலாக என்ன கொண்டு வராங்கன்னா முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்ட பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட
இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போனா 1940ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949, நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26ஆம் நாள். இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் கைப்பட தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கிறாங்க. யாரோட பாணியில்? இத்தாலிய பாணியில். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதில் நீளமானது நம்மளோடது தான். இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. ஸோ இங்கே நம்மளுடைய பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளோட அரசியலமைப்புகளிலிருந்து தான் பெறப்பட்டவை. இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை நடுவண் மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. நம்ம இந்த கூட்டாட்சி முறையில் அரசாங்கம் பண்ணணும் அப்படிங்கிறத நடுவண் அரசும் மாநில அரசும் ஏற்படுத்துகிறது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி, அதாவது மனம், இடம், மொழி, ஆண்கள் பெண்கள் அப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் 18 வயசு ஆனால் வாக்குரிமையை வழங்குகிறது. முகவுரை பிரியம்பிள் என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. ஸோ அரசியலமைப்பின் திறவுகோல் என்னதுன்னா முகவுரை. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஸோ இந்திய அரசியலமைப்போட முகவுரை யாரோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் வந்ததுன்னா ஜவஹர்லால் நேருவோடது. எந்த ஆண்டுனா 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள். முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. ஸோ முகவுரை எழுதின காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரே ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போனா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட படி ஒரு முறை திருத்தப்பட்டது. அது என்ன கரெக்ஷன் பண்ணாங்கன்னா, சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்போட முகவுரையில் முதல் சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம். இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம். இந்திய அரசியலமைப்போட ஆதாரம் யாரு? இந்திய மக்கள் தான். இந்தியா ஓர் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க.
இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மோ சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். 1789 ஆண்டு 1789 ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. குடியுரிமை சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியல் அமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 - 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. குடியுரிமை சட்டம் 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955. இதில் மொத்தம் எத்தனை சட்ட திருத்தங்கள் நடந்ததுன்னா 9 முறை கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய எதை பற்றி இதை சொல்லுதுன்னா குடியுரிமை பெறுதல், குடியுரிமையை இழத்தல். குடியுரிமையை பெறுதல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். 1. பிறப்பின் மூலம். 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கும் இந்திய குடிமக்களாக கருதப்படுறது எப்போனா 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ பிறக்கிறவங்க எல்லாரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். 2. வம்சாவளி மூலம். 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். வம்சாவளி மூலம் அங்கேயும் அதே 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரோட தந்தை, வெளிநாட்டில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா அவங்களோட தந்தை இந்திய குடிமகனாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். 3. பதிவின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமையை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். பதிவு பண்ணி நம்ம அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். 4. இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். இப்போ வெளிநாட்டவங்க இங்கே ரொம்ப நாளாக இருக்காங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இயல்புரிமை மூலம் அவங்க இந்திய குடியுரிமையை பெறலாம். 5. பிரதேச நாடுகள் இணைவின் மூலம்
பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு நாடும் இப்போ போரிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் அவங்க ஜெயிச்சு இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த குடியுரிமையை கொடுக்கலாம். ஸோ பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் இவ்வளவும் இந்த 5 பாயிண்ட்டும் குடியுரிமையை பெறுதலை பற்றி சொல்லுது. அடுத்து குடியுரிமையை இழத்தல், எப்படிலாம் நம்மளுடைய குடியுரிமையை இழக்கிறோங்கிறத இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற குடியுரிமையை துறத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் இழப்பார். ஸோ அந்த இழத்தல் எப்படிலான்னா, கீழே இங்கே ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது மூலியமாக இழப்பாங்களாம். ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல், அதாவது இப்போ ஃபாரின் போகிறாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னா இந்த அங்கீகாரத்தை அவங்க இழக்கணும். ஸோ அவங்களே முன்வந்து எனக்கு நான் இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு அவங்களே அவங்க துறக்கிறது தான் முதல் பாயிண்ட்டு. ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல். 2, வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு இந்த குடியுரிமை வேணாம்னு சொல்லி துறக்கிறாங்க. இப்போ வேற ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். ஸோ இங்கே அதுவே முடிஞ்சு போயிடும். வேற ஒரு நாட்டுக்கு போய் குடியுரிமை பெறுறாங்கன்னா இந்த நாட்டில் உள்ளது கேன்சல் ஆயிரும். இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்தில் சிறை தண்டனை பெற்றவர் என்பதனை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் நடுவண் அரசு அவரது குடியுரிமையை இழக்கச் செய்யும். ஸோ இயல்பு உரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றாங்க அல்லது தவறான பிரதிநிதித்துவம் அல்லது உண்மைகளை மறைத்தல் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு உறுதிப்படுத்தினாங்கன்னா அவர்களுடைய குடியுரிமையை இழக்கச் செய்யும். யாருன்னா நடுவண் அரசு. அடுத்து அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். எங்கன்னா அமெரிக்காவோட அவங்களோட அரசியலமைப்பு பற்றி தான் நம்மளோட அடிப்படை உரிமைகளும் உருவாக்கியிருக்காங்க. முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேசிக்காக என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 7 இருந்து தான் இப்போ அதை 1 போய் 6 இருக்குதான். ஸோ இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் தான் இந்தியாவோட மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே அடிப்படை உரிமைகள் உண்டு. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது
ஆணை நீதி பேராணை எனப்படும். நீதி பேராணைனா என்னது? நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. இவங்களுக்கு எத்தனை நீதி பேராணை வழங்க முடியும்னா 5 வகையான அதிகாரங்களை வழங்க முடியுமா. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பாற்றினால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். B.R. அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டப்பிரிவு 32 தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர் நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. சட்டத்துக்கு இதுதான் சட்டம் அப்படின்னு இருந்த அதை ஃபாலோ பண்ணாங்க, இவங்க அந்த சட்டத்துக்கு புறம்பா பண்ணாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதும் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணையோட ஒரு சட்டமாகும். அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். மனுதாரர் சட்ட உதவியோட தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். நமக்கு நம்ம செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த சட்ட உதவியோட நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவது. ஒரு நீதிமன்றம் ஒரு கீழே இருக்குன்னா அது எல்லைக்குள்ளதான் அதனோட சட்டம் இருக்கணும், அதை தாண்டி செயல்படக்கூடாது. ஆவண கேட்பு பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய இடும் ஆணையாகும். அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. பாருங்க, ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை பிரிவு 14 18 வரை இருக்கு. 14னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். 16 பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல். 17 தீண்டாமையை ஒழித்தல். 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். 17 தீண்டாமையை ஒழித்தல். 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இது சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை,
சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது பிரிவு 19. பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 21 வயசு ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். இது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 4 சமய சார்பு உரிமையில பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. இது சமயம் 25 to 28 எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பிரிவு 25. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. 5 கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. 6 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். நமக்கு ஒரு உரிமை மறுக்கப்படுதுன்னா அதை நம்ம நீதிமன்றத்திட்ட போய் அணுகி அந்த உரிமையை பெறுதல் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. அதாவது நம்மளோட அடிப்படை உரிமைகள் 7 இருந்தது. அதில் 1 கிடையாம இப்போ தற்போது 6 இருக்குன்னு சொன்னோம். அந்த 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அது அடிப்படை உரிமையிலிருந்து தூக்கி எங்கே போட்டிருக்காங்கன்னா 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையா, நார்மலாக சட்ட உரிமையா வைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. மற்ற அடிப்படை உரிமைகளும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி எப்போ வைப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 குடியரசுத் தலைவரால் இப்போ அவசர நிலை, ஒரு போர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர நிலை பிரகடனம் போடும்போது இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க.
அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளதாம். சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் இவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது சம தர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. நீதிமன்றத்தில் நம்ம போனாலும் வலுக்கட்டாயமாலாம் இதை செயல்படுத்த முடியாதாம். ஆனால் அவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் புதுமையான சிறப்பம்சம் சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், இதுதான் புதுமையான சிறப்பம்சம். அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள். ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைகள், அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. இது அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அடிப்படை உரிமை அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அரசுக்கு அறிவுறுத்த தான் செய்யுது. ஆனால் அடிப்படை உரிமைங்கிறது அது சுருக்கமாகவோ நீக்கவோ அரசாங்கத்தால் முடியவே முடியாது. இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. இந்த அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். அடிப்படை உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை. இது தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. தார்மீகத்தையும் அரசியலையும் தான் பெற்றிருக்கிறாங்க, சட்டத்தை பெற்றுக்கல. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. அடிப்படை உரிமைகள் தான் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இது இந்த கொள்கையை செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அதில் ஜனநாயகமே வலுப்படுத்துகிறது. இது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A-வின் கீழ் தொடக்கக் கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. பிரிவு 21A தொடக்க கல்வி. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ பண்ணாங்கன்னா 2002. அங்கே என்ன பண்ணாங்க, பிரிவு 45 திருத்தத்தின்படி பிரிவு 21A-யின் கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCE 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. மழலையர் அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR ரஷ்யா அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். அடிப்படை கடமைகள் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா ரஷ்யாவிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம்.
1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. ஸோ வந்துட்டு அடிப்படை கடமைகள் எங்கேருந்து ஆரம்பிக்க 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்துள்ளது. அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. சில பொறுப்புகளை சேர்த்திருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குடிமக்களின் கடமைகள். மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த சட்ட திருத்தத்தின்படி ஒரு புதிய பகுதியையே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டதாம். ஸோ 4Aல ஒரு பிரிவு மட்டும் இருக்குதாம். அது என்னதுன்னா 51A. இது குடிமக்களின் 11 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. ஸோ 11 அடிப்படை கடமைகள் இருக்காம். அந்த அடிப்படை கடமைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். 1. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். ஸோ ஒவ்வொரு குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதிக்கணுமா. 2. இந்திய போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். 3. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். 4. தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராயிருத்தல். ஸோ இப்போ தேசத்தை பாதுகாக்கணும்னா, தேச பணியாற்றணும்னா தயாராக இருக்கணுமா. அடுத்து சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். அடுத்து சமய உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். ஸோ நம்ம இந்தியாவில் பலதரப்பட்ட கலாச்சாரம் இருக்குது. அதெல்லாம் நம்ம மதித்து பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். ஸோ நம்ம தான் காடுகள், ஆறுகள், ஏரிகள், வனவிலங்கு எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அடுத்து வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஸோ பொது சொத்தாக இருக்கிறத நம்ம தான் பாதுகாக்கணும். அடுத்து தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஸோ தேசத்தை உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக, தேசத்துக்காக நம்மளும் பாடுபடணும். அடுத்து 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். ஸோ 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வியை கற்கிறதுக்கு ஏற்றுக்கொள்கிற பொறுப்பு யார்கிட்டனா அவங்களுடைய பெற்றோர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க.
ஸோ இது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி 2002 51A கேல இதை சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்கள் தான் அவங்க பிள்ளைங்களுக்கு அனைவருக்கும் கல்வியை வழங்குறது அவங்களுடைய பொறுப்பு. அடுத்து நடுவண் மாநில உறவுகள், சட்டமன்ற உறவுகள். நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். ஸோ இந்தியாவோட மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாதான், யூனியன் பிரதேசங்களுக்கும் இது பொருந்துமா. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை. 7வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அவை நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என 3 பட்டியல்கள் முறையே 97, 66, 47 என்று அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நடுவண் அரசு, மாநில பட்டியல், பொது பட்டியல் 97, 66, 47. நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொது பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டம் இயற்ற அதிகாரம் கொண்டுள்ளன. ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே பொது பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் நடுவண் அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. ஸோ பொது பட்டியலுக்காக நடுவண் அரசும் மாநில அரசும் ஒன்று போல் இருந்துட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை, அவங்கவுங்க கருத்தை தெரிவிச்சுட்டு போகலாம். ஆனால் 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டுன்னா யாரோட கருத்து அங்கீகரிக்கப்படும்னா நடுவண் அரசு இயற்றும் சட்டம்தான் இறுதியானது. தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் 2க்கும் பொதுவான பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அதிகாரங்களில் பகிர்வு என்பது நடுவண் அரசுக்கு 100 துறையாம், மாநில அரசுக்கு 61, பொதுவில் எத்தனை இருக்குன்னா 52 துறைகள் மாற்றப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றுது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு 5 அதிகாரத்தை பொதுவில் மாற்றிட்டாங்களாம் மாநிலங்களில் இருக்கிறத. அவை என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். ஸோ பிற நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகங்கள் எது? கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். இவைகள்லாம் மாநிலத்துக்குன்னு இருந்ததை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்களாம். நிர்வாக உறவுகள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் நடுவண் அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம். 2. மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியனவாகும். அடுத்து நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை. ஸோ சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. ஸோ 2த்துக்குள்ள நடுவண் மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவு அதனோட சட்டம் எங்கன்னா 12 பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை.
நடுவண் மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. ஸோ அந்த சட்டப்பிரிவு 280ல் ஒரு வரியை விதித்து அவங்க நடுவண் அரசும் மாநில அரசும் அந்த வரியை விதித்து வசூலிக்கப்பட்டு 2 பேரும் பிரித்து கொள்ளுவாங்க. நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார். ஸோ 1983ஆம் ஆண்டு சர்க்காரிய குழுவினை யார் நியமித்தாங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் நியமித்தாங்க. அக்குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகள் நடுவண் அரசு செயல்படுத்தியது. ஸோ இந்த சர்க்காரியா குழு எத்தனை பரிந்துரை வச்சாங்கன்னா 247, அதில் 180 நடுவண் அரசு பரிந்துரை செய்தது. 1969இல் நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. ஸோ 1969இல் நடுவண் மாநில அரசுகளோட உறவுகளை குறித்து தமிழக அரசு PV ராஜமன்னார் குழு ஒன்றை நியமித்தாங்க. எப்போ ராஜமன்னார் குழு எப்போ நியமித்தாங்க? 1969. அலுவலக மொழிகள் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17இல் 343லிருந்து 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. ஸோ அலுவலக மொழிகள் சட்டப்பகுதி என்னது? 17 343லிருந்து 351 வரையிலான சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பிக்கும் போது எத்தனை மொழி இருந்ததுன்னா 14 மொழிகள் 8வது அட்டவணையில் இருந்தது. தற்போது எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. (2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி இதுவரை 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. ஸோ 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்தினாங்க. அந்த வகைப்பாட்டுப்படி இதுவரைக்க 6 மொழிகள் செம்மொழி அப்படிங்கிற தகுதியை பெற்றுதான். அதில் ஃபஸ்ட்டு தகுதியான மொழி என்ன மொழினா தமிழ் மொழி 2004. அடுத்து சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013 மற்றும் ஒடியா 2014ஆம் ஆண்டு. ஸோ மொத்தமே செம்மொழின்னு சொன்னது 6 மொழி தான். அதில் தமிழ் தான் முதலிடம் 2004, அதை அடுத்து சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013 மற்றும் ஒடியா 2014. இந்த 6 மொழி தான் செம்மொழின்னு இதுவரைக்க அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அவசர கால ஏற்பாடுகள் தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். ஸோ போர் அந்த மாதிரிலாம் ஏற்படும் போது அவசரமாக ஒரு சட்டம் இயற்றுறதுக்கு என்ன பிரிவுனா 352. யார் இயற்றுவாங்க? குடியரசுத் தலைவர்.
போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்காரனாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை என. அதாவது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு நடந்ததுன்னா அது வெளிப்புற அவசர நிலை. ஆயுதமேந்தி கிளர்ச்சிக்கு உள்ளானாங்கன்னா அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன. ஸோ இந்த 3 ஆண்டுகள் இந்த மாதிரியான அவசர நிலை ஏற்பட்டுச்சாம். எந்த ஆண்டுகளில்? 1962, 1971, 1975. மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. ஸோ இது தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352. இது மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். ஸோ ஆளுநர் சொல்லி குடியரசுத் தலைவர் தான் 356 பிரிவு 356 கீழே அவசர நிலையை அறிவிக்கலாமா. இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்று அளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியுமா. ஸோ இந்த அவசர நிலை எவ்வளோ நாளைக்கெல்லாம் செல்லுபடி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலை நடத்துகிற பொருட்டும் உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும். ஸோ இந்த நாட்டில் ஒழுங்கான சுற்றுச்சூழல், அதாவது ஒரு சண்டையிண்ட அப்புறம் கிளர்ச்சிகள்லாம் ஏற்படும் போது இது எவ்வளோ நாளைக்கு செயல்படும்னா ஓராண்டை தாண்டியும் இந்த சட்டம் இயற்ற முடியுமா. அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியுமா. ஸோ ஓராண்டுக்கு மேலே அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்க முடியுமா. மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ யாரோட சார்பாக நியமிக்கப்படுகிறதுனா குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ ஆளுநர் தான் அந்த காலங்களில் நிர்வகிப்பார். இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி அவசர நிலை ஆட்சி நடந்துதான். நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. நிதிநிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில் நடுவண் மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினர் ஆயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். ஸோ யாரோட ஊதியம் குறைக்கப்படுமா? நடுவண் மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஸோ இந்த இது இன்னும் நம்ம யூஸ் பண்ணலை. நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பின் சட்டம் பகுதி
20 368வது சட்டப்பிரிவு அரசியல் அமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2/3 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். ஸோ இந்த மசோதாவை நிறைவேற்றணும்னா இதுக்கு எவ்வளோ பேர் வாக்களிக்கணும்னா 2/3 பங்கு குறையாமல் வாக்களித்தாதான் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதா ஒப்புதலுக்கு அனுப்பப்படுமா. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. ஸோ மாநில அரசாங்கம் சொல்கிறத எந்த சட்ட திருத்தத்திலையும் பண்ண மாட்டாங்களாம். நடுவண் அரசு அதாவது நாடாளுமன்றம் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். ஸோ இதுக்கான சட்ட திருத்தத்தோட வகைகள் என்னெல்லாம் இருக்குன்னா, அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. 3 வகையில் வழிவகுக்குதான். 1. நாடாளுமன்றத்தின் சாதாரண உறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். நார்மலாக நாடாளுமன்றத்தில் திருத்தப்படுறது 1. 2வது நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். ஃபஸ்ட்டு சாதாரணமாக கொண்டு வராங்க, அடுத்து ஸ்பெஷலாக சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். 3. நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். ஸோ இங்கே மாநில சட்டமன்றமும் சேர்ந்து வருது. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. ஸோ அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம் சின்ன அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். ஸோ இந்த அரசியலமைப்பெல்லாம் சீர்திருத்துறாங்கன்னா அதுக்கும் ஒரு குழு இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. ஸோ 2000 ஆண்டு இந்திய அரசு தீர்மானித்தபடி யார் இருந்தாங்க? எம்.என். வெங்கடாச்சலையா. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம்.எம். பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் 2007 ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்ததாம். ஸோ முன்னாள் நீதிபதி எம்.எம். பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் 2007 ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைச்சாங்க. ஸோ பாடச்சுருக்கம். அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு
அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். 2004 இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்தது. கலைச்சொற்கள். முகவுரை preamble, the introduction to the Constitution of India. சமய சார்பற்ற அரசு secular state, a state which protects all religions equally. பாகுபாடு discrimination, unfair treatment of a person or group. நீதி பேராணை right, written command of court. இறையாண்மை sovereignty, supreme power or authority. பாரம்பரியம் heritage, something handed down from one's ancestors. தன்னாட்சி autonomy, independence in one's thoughts or actions. பிரகடனம் proclamation and announcement. நன்றி.